வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.2ல மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். R என்ற ஒரு உறவு கணத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. x, y, y = x கூட்டல் 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம R என்ற ஒரு உறவு வேணும். ஆனால் அந்த உறவு இவங்க கொடுக்கல, சரிங்களா? கொடுக்காம நமக்கு ஒரு கண்டிஷன் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் ஆரை கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆரை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எக்ஸ் வேணும், ஒய் வேணும். அவங்க கொடுத்துறாங்க பாருங்க, எக்ஸ் மொதல் உறுப்பும் ஒய் ரெண்டாவது உறுப்பும் இப்படி போட்டு தான் இப்படி கணத்தை நம்ம அமைக்கணும், சரிங்களா? ஆரோட உறுப்புகள்லாம் எக்ஸ் மொதையும் ஒய் ரெண்டாவதையும் போட்டு தான் நம்ம எழுதணும். அப்போ எக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ ஒய் நம்மளுக்கு வேணும். அவங்க அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒய் = x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட மதிப்பெல்லாம் இதில் எடுத்தும் போய் போட்டோன்னா நமக்கு ஒய் கிடைச்சிரும். நம்ம போடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு x = 0 எனில் நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னா ஒய் என்ன ஆகும்? 0 + 3 ஆகுமா? அப்போ என்ன வரும்? ஒய் = 0 + 3 3. நமக்கு ஒய் கிடச்சிருச்சு, சரிங்களா? ரெண்டாவது எக்ஸுக்கு என்ன போடணும்? 1 போடணும். x = 1 எனில் ஒய் எக்ஸுக்கு பதில் 1 போட போகிறோம். 1 கூட்டல் 3 இப்படி நான் கீழே எனில்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒய் என்ன வரும்? இப்போ 4 வரும். இப்போ மூணாவது பாருங்கள், x = மூணாவது என்னது? 2. 2 எனில் ஒய் எக்ஸுக்கு பதில் 2 போட்டோன்னா 2 கூட்டல் 3 ஒய் = 5ன்னு கிடைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான்காவது பாருங்கள், x = 3 எனில் ஒய் = 3 + 3 இப்போ ஒய் என்ன கிடைக்கிது? 6. நீங்கள் கீழே கூட எழுதிக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட எழுதிக்கலாம் நீங்கள், சரிங்களா? அப்புறம் x = 4 போடணும். 4 எனில் ஒய் = 4 + 3 ஒய் = 7. ஆறாவது x = 5 எனில் ஒய் = 5 + 3 ஒய் = 8. நம்ம கொடுத்துருக்க எல்லா எக்ஸோட மதிப்பை நம்ம இங்கே எழுதி அதற்கான ஒய் மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம எக்ஸும் கிடச்சிச்சு, ஒய்யும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம 6 எழுதலாமா? 6 எழுத கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x, ஒய்ன்னு எழுத சொல்கிறாங்க. அப்போ இப்படி கணத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு மொதல் உறுப்பு என்னது? எக்ஸாக இருக்கணும், ரெண்டாவது உறுப்பு ஒய்யாக இருக்கணும். அப்போ மொதல் பாருங்கள், 0, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3. இப்போ ரெண்டாவது எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 4. அப்புறம் மூணாவது எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 5. அதேமாதிரி எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 6. அதேமாதிரி எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 7. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 8. நம்ம 6 எழுதியாச்சா? இப்போ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மதிப்பகம்னு இப்படி எழுதிக்கிட்டு வீச்சகம் இப்படி எழுதிக்கோங்க. நம்மளுக்கு மதிப்பகம் என்னது? இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வர இதுல என்னது? இந்த உறுப்பில் வரத்துலாம் மதிப்பகம், ரெண்டாவது வரத்துலாம் வீச்சகம், சரிங்களா? இப்போ மதிப்பகம் என்னது? 0, 1, 2, 3, 4, 5. வீச்சகம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் மதிப்பகம், வீச்சகம். இதுதான் மாணவர்கள் இந்த கணக்குக்கான பதில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.